Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் கால்ஸ் சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் கால்ஸை நம்ம எப்படி ஷெட்யூலா நம்ம செட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சாட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல இருக்கும். இப்போ நீங்க சாட் பேஜ்ல இருந்து கீழே பாட்டம்ல கால்ஸ் சொல்லிட்டு ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க. கால்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கால்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கால்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கால்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல உங்களுக்கு வந்து கால் ஐகான் இருக்கு பாருங்க. இந்த ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இதுல நியூ கால் லிங்க், கால் ஏ நம்பர், நியூ கான்டாக்ட், ஷெட்யூல் கால் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதுல வந்து ஷெட்யூல் கால் அப்படின்றது தான் இப்போ புதுசா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இப்போ நம்ம எப்படி கால்ஸை நம்ம ஷெட்யூலா செட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷெட்யூல் காலை எப்படி நம்ம செட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நான் ஷெட்யூல் கால் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஷெட்யூல் கால் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய நேம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெஸ்கிரிப்ஷன் வந்து அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வந்து இதுல டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், இல்ல கொடுக்காம கூட போகலாம். எதுக்காக நீங்க வந்து காலை வந்து நீங்க செட் பண்றீங்க, ஷெட்யூல் காலை வந்து நீங்க செட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான டெஸ்கிரிப்ஷன், உங்களுக்கான பர்பஸ் வந்து நீங்க இதெல்லாம் என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்காக ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு சும்மா வந்து நான் டைப் பண்ணிருக்கேன். இது போல நீங்க என்ன வேணா டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எதுக்காக நீங்க வந்து கால் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வந்து கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம கேலண்டர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டரை கிளிக் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டேட், அதாவது எப்போ இந்த ஷெட்யூல் கால் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டேட் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த டேட் வேணா செட் பண்ணலாம். நான் வந்து இப்போ இன்னைக்கு டேட்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த டேட்ல எந்த டைம்ல அந்த ஷெட்யூல் கால் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இதுல செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டேட்ல எந்த டைம்ல ஷெட்யூல் கால் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து நீங்க என்டர் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல 7 PM இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து நான் டைம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 6 மணி செட் பண்ணிக்கிறேன். 6 மணி செட் பண்ணிட்டு இதுல வந்து நான் 6:47 வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்றது கரெக்டா இருக்கும். பிஎம்ஏ நான் செட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ 6:45 ஆகுது. அதே போலவே வந்து பாருங்க இப்போ இந்த ஷெட்யூல் கால் அப்படின்றது எப்போ முடியணும், அந்த எண்டு டைமும் டேட்டும் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இது வந்து பாருங்க அந்த ஷெட்யூல் கால் எப்போ முடியணும்னு சொல்லிட்டு இது வந்து எண்டு டேட். இது வந்து பாருங்க ஒரு டேட் வந்து நீங்க செட் பண்ணிட்டு அந்த டேட்ல எந்த டைம்ல இந்த கால் வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல டைம் இருக்கு. அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க நான் ஒரு 12 o'clock வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, 12 o'clock வந்து கொடுத்துட்டேன். ஓகே, 12 PM அது கொடுத்துட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஒரு எண்டு டைம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு எண்டு டைம் வேண்டாம், இது வந்து ஸ்டார்ட் பண்ணா போதும், அது வந்து ஸ்டார்டிங்ல தான் இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிமூவ் எண்டு டைம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிமூவ் எண்டு டைம் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எண்டு டைம் வந்து கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கால் டைப் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷெட்யூலா அந்த கால் வந்து நீங்க அந்த லிங்கை வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு எண்டு டைம் வேணும் அப்படின்னா அந்த கால் வந்து குறிப்பிட்ட டைம்ல ஸ்டார்ட் பண்ணி குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும் அப்படின்னா நீங்க எண்டு டைம் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க எண்டு டைம் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் வந்து பாருங்க 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 11ஆம் தேதி முடிகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கேன். இது போல நீங்க வந்து அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கே முடிகிற மாதிரி 1 hour 2 hour 10 minutes அது போல நீங்க செட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க வந்து ஷெட்யூலா நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து அந்த டேட் அண்ட் டைம் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே பாருங்க கால் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க கால் டைப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கால் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கால் டைப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதுல வந்து பாருங்க செலக்ட் ஏ கால் டைப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வீடியோ வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வீடியோ கால்க்காக நீங்க செட் பண்றீங்களா, வாய்ஸ் கால்க்காக நீங்க செட் பண்றீங்களா சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க வாய்ஸ்னா வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், வீடியோனா வீடியோ செலக்ட் பண்ணலாம். வீடியோ கால் நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் சென்ட் வந்து கொடுக்குறேன். கீழே பாட்டம்ல சென்ட் ஐகான் இருக்கு, இது வந்து கொடுங்க. இது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ சென்ட் டூன்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து நீங்க வந்து இது போல நீங்க வந்து லிங்கை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் வந்து அது போல நீங்க வந்து அந்த ஷெட்யூலுக்கான அந்த லிங்கை வந்து நீங்க சென்ட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்காக நான் செலக்ட் பண்றேன் பாருங்க, செலக்ட் பண்றேன், இன்னொரு பர்சனை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணும்போது யூ கேன் ஒன்லி ஷேர் வித் அப் டு 1 chat சொல்லிட்டு வருது பாருங்க. நீங்க வந்து ஒரே ஒரு சாட்க்கு மட்டும்தான் இது போல நீங்க வந்து ஷெட்யூலான இந்த கால் லிங்க் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து இது வந்து யாருக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு பர்சனலான குரூப், நீங்க நிறைய பேர் அடிக்கடிக்கு சாட் பண்ணுவீங்க. நீங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு போடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வீடியோ கால் பேசுறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து எல்லாரும் ஒரு மீட்டிங் மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்களா ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது போல நீங்க ஷெட்யூலா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு
இது வந்து சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ கால்குள்ள வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்காக வந்து பாருங்க நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து குரூப்புக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக இந்த கான்டாக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சென்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கால் லிங்கை நான் வந்து சென்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி வந்து ஒரு எரர் வந்து வருது. கால் லிங்க்ஸ் cannot be created for event in the past சொல்லிட்டு வருது. இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து டைம் வந்து பாருங்க 10ஆம் தேதி நான் செட் பண்ணியிருக்கேன். டைம் வந்து 6:47 PM. இப்போ வந்து பாருங்க 6:49 ஆயிடுச்சு. இப்போ பாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து இந்த டைம் வந்து மாத்திக்கணும். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சலாம்னு சொல்லிட்டு 47 நான் செட் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்ட்ராவே நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து 6:55ல ஓகே, நான் வந்து 7 o'clock வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். 7 o'clock வந்து செட் பண்ணா கரெக்டா இருக்கும். 7 o'clock PM வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் சென்ட் கொடுக்கும்போது இப்போ வந்து சென்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது போல வந்து நீங்க சென்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து ஜாயின் வந்து கொடுத்து நீங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் அந்த டைம்ல. இப்போ இதுவே இது வந்து குரூப்பா இருந்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அவங்க வந்து வந்து ஒரே டைம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசலாம். நீங்க ஸ்டார்டிங் டைம் அந்த ஈவெண்ட்டுக்கு என்ன கொடுத்தீங்களோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் கீழே பாட்டம்ல கால்ஸ் பாருங்க, கால்ஸ் வந்து கிளிக் பண்றேன். கால்ஸ் கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க அப்கமிங் சொல்லிட்டு மேல வந்து இப்போ நீங்க கிரியேட் பண்ண அந்த ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். இப்போ அந்த ஸ்டார்டிங் டைமும் எண்ட் டைமும் வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க குரூப்ல இது போல ஒரு ஈவெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணி அந்த லிங்கை ஷேர் பண்றீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதுல ஜாயின் பண்ணும்போது இப்போ இவங்க வந்து ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வரும். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நீங்க வந்து உள்ள போயிட்டு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசலாம். நீங்க வந்து எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி எந்த டைம்ல முடிக்க கொடுத்துருக்கீங்களோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும். அந்த ஷெட்யூல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, அதுக்குள்ளவே நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஸ்டாப் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ இதுல வந்து பாருங்க அப்கமிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இதுல கிரியேட் பண்ண அந்த ஈவெண்ட் வந்து இருக்கும். ஷெட்யூல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க எடிட் ஈவெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க எடிட் ஈவெண்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க கேன்சல் ஈவெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய கேன்சல் ஈவெண்ட்டை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ நீங்க ஷேர் பண்ண அந்த ஈவெண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். அதாவது இது வந்து நீங்க ஒரு ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த எண்ட் டைம் முடியறதுக்குள்ளே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கேன்சல் ஈவெண்ட்டை கொடுத்து நீங்க வந்து கேன்சல் வந்து நீங்க பண்ணி விட்டுறலாம். கேன்சல் வந்து ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கேன்சல் ஈவெண்ட் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்றேன். கேன்சல் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணும்போது டோட்டலாவே கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால்லாம் வந்து அவங்க ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, நான் கேன்சல் ஈவெண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க எஸ் வந்திருக்கு. எஸ் வந்து கொடுத்துக்கிறேன். எஸ் வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க அந்த ஈவெண்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப வேற எதுனா நம்ம கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த கால் ஐகானை கிளிக் பண்ணி மறுபடியும் இதுல ஷெட்யூல் கால் அப்படின்றத கிளிக் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து வேற ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க சிங்கிள் பர்சனுக்கு நீங்க வந்து கிரியேட் பண்றதை விட ஒரு குரூப்புக்கு நீங்க கிரியேட் பண்ணா இது வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிட்ட பிறகு இந்த கான்டாக்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க ஈவெண்ட் கேன்சல்டு சொல்லிட்டு வந்து பாருங்க யூ கேன்சல்டு அப்படி சொல்லிட்டு வந்து வந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து அந்த ஈவெண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். யார் கிரியேட் பண்ணாலும் அவங்க வந்து கேன்சல் வந்து பண்ணிடலாம். ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஷெட்யூலா ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஷெட்யூலா அந்த கால் லிங்க் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக இருக்கட்டும் குரூப்பாக இருக்கட்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணி பயன்படுத்தணும். ஓகே, இது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இது வந்து எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு நிகழ்வு நடக்குது அல்லது நீங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க பேச போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒரு ஈவெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம அந்த டைம்ல நம்ம வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்றது கஷ்டமா இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து இது போல நீங்க ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட் லிங்க் வந்து அந்த குரூப்ல நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த டைம்ல வந்து இதை கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ கால்குள்ள வந்துருவாங்க அல்லது ஆடியோ கால்குள்ள வந்துருவாங்க. ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.